பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டேன். எனக்கு நீ சொந்தம். பேர் சொல்லி நான் உன்னை அழைத்தேன். எனக்கே நீ சொந்தம். பேர் சொல்லி நான் உன்னை அழைத்தேன். எனக்கே நீ சொந்தம். என் கிருபை உனக்கு போதும். என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். அன்பின் சமாதான ஊழியங்கள் யூடியூப் சேனல் வந்து கேமராமேன் பேசுறேன். நான் பாடின பாட்டு வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய இருதயத்துல தந்த ஒரு பாட்டு. ஒரு ஒரு மாதத்துக்கு முன்ன ஒரு கிட்டத்தட்ட இருக்கும். அந்த நாள்ல எனக்கு நடந்த ஒரு சம்பவத்த உங்கள் மத்தியில நான் ஒரு சிறு சாட்சியா பகிர்ந்துக்க விருப்பப்படுறேன். அதுக்காக தான் இந்த பதிவு. நான் ஒரு மேஸ்திரி வேலை செய்றேன். வேலை செய்ற இடத்துல ஒரு செங்கல் எனக்கு அடிபட்டு கால்ல இருக்கிற ஒரு தோல் மட்டும் மேலேருந்து வந்துருச்சு. கொஞ்சம் ரத்தம் வந்துச்சு. ரத்தம் வந்ததும் நாங்க என்ன பண்ணோம், அந்த நேரத்துல அங்க இருக்கிற ஒரு சிமெண்ட் எடுத்து அந்த காயத்துல வச்சுட்டேன். வச்சுட்டா ரத்தம் நின்னு போச்சு. எங்க எப்பயும் நாங்க அப்படித்தான் செய்வோம். ஏன்னா வேலை செய்ற இடத்துல மருந்து மாத்திரைலாம் இருக்கு. அந்த மாரி அடிபட்டுச்சுனா சிமெண்ட் தான் வைப்போம். அப்படி வச்சாலே அது குணமாயிடும். அதனால நான் என்ன பண்ணேன், வழக்கம் போல அந்த மாரி செஞ்சேன். குணமாயிடும்ன்னு சொல்லிட்டு அத நான் பெருசா எடுத்துக்கல. ஆனா அது என்னாச்சுன்னா, குணமாவல. நாள் பட அது பார்த்தீங்கன்னா, அதிகமாகுது. வலி அதிகமாகுது, பெருசாகுது. அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி, என்கிட்ட இருந்த வீட்ல இருந்த சில மருந்து மாத்திரைகள்லாம் வச்சு பார்த்தேன். அப்பவும் செட் ஆகல. அதுக்கப்புறம் நண்பர்கள்ட்ட சொன்னேன். நண்பர்லாம் என்ன ஒரு மாரி பேச ஆரம்பிச்சுட்டானுங்க. "இன்னுமா இதுக்கு குணமாவல? சுகர் இருக்கு செக் பண்ணி பாரு" அப்படின்னு சொல்லி என் கூட வேலை செய்றவங்கலாம் பேச ஆரம்பிச்சாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆளாளுக்கு ஒரு ஐடியா சொன்னாங்க. அதுல ஒருத்தன் சொன்னான், அந்த பழைய மாத்திரைங்கள நல்லா நசுக்கி பவுடர் பண்ணி தேங்காய் எண்ணெய்ல வச்சா குணமாயிடும். அதையும் வச்சு பார்த்தேன். குணமாவல. சரி வேற என்ன பண்றது? மெடிக்கல் ஷாப்ல போய் மருந்து வாங்கி போட்டு பார்த்தேன். எது ஏதோ செஞ்சு பார்த்தேன். எதுவுமே வேலைக்கு ஆகல. இத யார்கிட்ட போய் சொன்னாலும் எல்லாருமே முதல்ல கேட்டதுமே என்ன சொல்லுவாங்கன்னா, "உனக்கு சுகர் இருக்குதான்னு முதல்ல போய் செக் பண்ணு. சுகர் இருந்தா தான் வந்து இந்த வந்து அடிபட்ட காயம் வந்து ஆறாது" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது, சரி ரைட் என்ன இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சித்த வைத்தியர் ஒருத்தர் இருக்காரு. காசி அப்படின்னு சொல்லி அவர் பேரு. எங்க யூடியூப் சேனல்லாம் வந்து பிரசங்கம் பாட்டுலாம் பாடுவாரு. நீங்களும் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து அவர் வந்து குடும்பம் வந்து சித்த வைத்திய குடும்பம். நாட்டு வைத்தியம் பண்ற ஒரு குடும்பத்த சேர்ந்தவர் அவரு. அவர்கிட்ட போய் நாடி செக் பண்ணும்போது அவரு சொன்னாரு, "உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. நல்லா இருக்குது" அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அவர் இப்படி சொல்லிட்டாரா வைத்தியர் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், மறுபடியும் நம்ம கை வைத்தியமே செய்வோம்ன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச கை வைத்தியம் அவர் சில பச்சையில மருந்து வைத்தியம்லாம் சொன்னாரு. இதெல்லாம் அரைச்சு கட்டு சரியாயிடும். அதெல்லாம் செஞ்சு பார்த்தேன். ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. அப்போ நம்ம தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் கிட்ட வச்சிருந்தேன். தாமஸ் பாண்டியன் பேரு. நீங்களும் பார்த்திருப்பீங்க. நம்ம யூடியூப் சேனல்லாம் வந்து பேசுவாரு. அவர்கிட்ட சொல்லும்போது அவர் என்ன சொன்னாரு, "கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு ஊசி போட்டுரு தானே, ஊசி போட்டா சரியாயிடுமே" அப்டின்னாரு. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், சரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். பிறகு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு, அவர்கிட்ட டாக்டர் ஒருத்தர் இருந்தாரு. அவர்கிட்ட போய் சொன்னேன். அவரு என்னுடைய பிரச்சனைய கேட்டுட்டு, "எவ்வளவு நாளா இருக்கு?" அவருன்னு கேட்டாரு. "15 நாளா இருக்குது ஐயா" அப்டின்னு சொன்னேன். என்னுடைய வயச சொன்னேன். என்னுடைய வயச சொன்னதுமே அவர் ஃபர்ஸ்ட்டு அவர் என்ன சொன்னார்ன்னா, சீட்ல எழுதி குடுத்து சுகர் போய் செக் பண்ணுவான்னு என்ட்ட சொன்னாரு. அந்த சீட்ட வாங்குனதுமே எனக்குள்ள ஒரு பெரிய பீதி ஆயிடுச்சு. என்ன இது எங்க போனாலும் சுகர் சுகர்ன்றாங்களே என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சரின்னு சொல்லிட்டு சுகர் செக் பண்ணாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். ஹாஸ்பிட்டலுக்கு போம்போது அன்னைக்குன்ற பாட்டுக்கு ஷட் கரண்ட் இல்ல. அதனால சுகர் வந்து செக் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. எனக்கு முன்னாடி ஒரு பெரியவருக்கு எழுதி குடுத்தாங்க. அவரு என்ன பண்ணாருன்னா, இந்த மாரி சுகர் இருக்குதுன்னு சொன்னா அவரும் செக் பண்ணல. அவரு பயந்து ஓடி போயிட்டாரு. அவரும் செக் பண்ணல. சரின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசனை பண்ணி ஜெபம் பண்ணுகிறேன். ஆனா அந்த நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கடந்து போன நாட்கள் மிக கொடூரமான நாட்கள் தான் சொல்லணும். நைட்ல தூக்கம் வராது. ஒரே ஃபீலிங்கா இருக்கு. இந்த வயசுல நம்மளுக்கு சுகர் வந்துட்டா என்ன ஆகுறது? சுகர் வந்தா அ குணமாவாதுன்னு வேற சொல்றாங்க. நாம வேற லேபரா வேலை செய்றோம். எப்படி நம்மள இந்த மாரி நோய் இருக்குன்னா வேலைக்கு வச்சுக்குவான். எப்படி நம்ம வேலை செஞ்சு சாப்பிடுறது? என்ன பண்றது? இன்னும் கல்யாணம் ஆகல. எப்படி நமக்கு பொண்ணு குடுப்பான்? நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகும்? அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மனப்போராட்டம் எனக்குள்ள இருந்துச்சு. அப்பதான் நான் என்ன பண்ணேன், நம்ம யூடியூப் சேனல்ல வேற கேமராமேனா வேலை செய்றோம். அந்த யூடியூப் சேனல் வீடியோ எப்படி எடுக்குறது? நம்ம ஒரு இடத்துல வீடியோ எடுக்க போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, வீடியோலாம் முடிஞ்ச பிறகு வாங்க ஒரு டீ சாப்பிடலாம் அப்படின்னு கூட்டு போய் டீ வாங்கி குடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி டீ சாப்பிட முடியும்? சுகர் இருக்கவங்க டீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப நம்ம எப்படி சாப்பிடுறது? எப்படி இந்த ஊழியத்த கன்டின்யூ பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு பெரிய போராட்டமா இருந்துச்சு. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்த சொன்னேன். நானும் வந்து இந்த சேனல்ல வந்து கேமராமேனா வேலை செய்யணும்னா, நான் ஆரோக்கியம் உள்ளவனா இருக்கணும். ஆரோக்கியமா உள்ளவனா இருந்தா தான் என்னால வேலை செய்ய முடியும். ஆரோக்கியம் இல்லாம இருந்தா என்னால வேலை செய்ய முடியாது. அதனால இதுக்காவது நீங்க என்ன குணப்படுத்தணும். நாளைக்கு நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போவேன். ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணும்போது அவன் ஒரு நல்ல ரிசல்ட் தான் எனக்கு அவன் குடுக்கணும்.
அதுக்காக நீங்க என்ன நீங்க குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் வேண்டுதல் பண்ணிட்டு மறுநாள் காலையில போனேன். இதுக்கு முன்ன 2, 3 முறை நானு இந்த மாரி ஹாஸ்பிட்டல் போறதுக்காக பிளான் பண்ணியிருந்தேன். ஆனாலே அந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சபையில சின்ன சின்ன வேலைங்கலாம் வரும். அந்த சபை வேலைக்கு போயிடுவேன். அந்த மாரி வேலைக்கு போறதுனால இது போக முடியல. அப்படியே தள்ளி வச்சுன்னே இருந்தேன். தள்ளி வச்சுன்னே இருந்தேன். சரி ஒரு கட்டத்துக்கு என்ன ஆகி போச்சுன்னா, நம்மளுக்கு பிரச்சனை என்ன ஆகுதுன்னு தெரிஞ்சா தான் நம்ம மேற்கொண்டு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி, ஏதாவது ஒரு வழி செஞ்சா தானே, இதுவே இப்படியே இருந்தா அது சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு நானு ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொல்லிட்டு போனேன். ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு போகும்போது, ஹாஸ்பிட்டலோட பாதி தூரம் போயிட்டேன். பாதி தூரம் போகும்போது நான் ஒரு ஆரம்பத்துல ஒரு பாட்டு பாடுனேன் இல்லையா? பயப்படாதே நான் உன்னை மீட்டுக்கொண்டேன். அந்த பாட்டு என்னோட இருதயத்திலிருந்து வருது. இருதயத்திலிருந்து வருது. சரி ரைட் அந்த பாட்டோட கருத்துக்கள நானு யோசனை பண்ணி பார்த்தேன். அந்த பாட்டு என்ன சொல்ல வருதுன்னா, பயப்படாதே நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். அதுக்கு அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வராரு? ஒருவேளை உனக்கு சுகர் இருக்குன்னு டாக்டர் சொல்லுவான். அப்படி சொன்னாலே நீ பயப்படாத அப்படின்னு சொல்ல வர்றாரு. இதனுடைய அர்த்தம் என்ன? அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப குழம்பி போயிட்டேன். ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்த சொல்றாரு. ஆனா அது என்னன்னு புரியலையே இதனுடைய அர்த்தம். அப்படி சரின்னு சொல்லிட்டு, சரி இருந்தாலும் நம்ம போய் செக் பண்ணி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த பெர்க்மான்ஸோட அநேக பாடல்கள், ஒரு மனுஷன தேற்றக்கூடிய பாடல்கள் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த பாடல்கள் பூரா ஒரு ஒரு ஸ்டான்ஸாவா அப்படியே நெறைய பாடல்கள் வந்துக்கின்னே இருக்குது. வந்துக்கின்னே இருக்கும்போது, ஆண்டவர் நம்மள தேற்றுறார் அப்படின்ற விஷயம் எனக்கு நல்லா தெளிவா புரிய ஆரம்பிச்சுச்சு. "நீ பயப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் உனக்கு துணை நிற்கிறேன்" அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு அப்படின்ற காரியம் எனக்கு நல்லா தெளிவா புரிஞ்சுச்சு. சரி ரைட் போய் தான் பார்ப்போமேன்னு உள்ள போனேன். உள்ள போனது அவங்க என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு முறை பிளட் எடுத்துட்டு 2வது முறை நீங்க போய் சாப்பிட்டு வந்து குடுங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து சாப்பிட்டு வந்து குடுத்தேன். ரிசல்ட் எப்ப கிடைக்கிறது? ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், 1/2 மணி நேரம் எங்கேயும் போல. அங்கேயே ஹாஸ்பிட்டல்லே உட்கார்ந்தேன். அப்படியே ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்திருக்கும்போது எனக்குள்ள மிகப்பெரிய மனப்போராட்டம். வயசானவங்க நெறைய பேர் அங்க இருக்கிறாங்க. எனக்குள்ள மனப்போராட்டம் என்னன்னா, இன்னும் 1/2 மணி நேரத்துல நம்ம ரிசல்ட் வரப்போகுது. என்னம்மா வருமோ தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய மனப்போராட்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி நான் என்ன பண்ணேன், ஒரு 1/2 மணி நேரம் கழிஞ்சு தான் நான் போயிட்டு இந்த மாரி பிளட் குடுத்தேன். ரிசல்ட் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அவங்க அப்பதான் என்னுடைய ரிசல்ட் எடுத்து கவர்ல போடுறாங்க. கவர்ல போட்டு தானே ஒரு மனுஷனுக்கு குடுப்பாங்க. அந்த மாரி கவர்ல போடுறாங்க. கவர்ல போடும்போதே அவங்க கிட்ட கேட்கிறேன். இந்த கவர்ல போடுறாங்களே அவங்க கிட்ட கேட்கிறேன். "என்ன ஆச்சு ரிசல்ட் நார்மலா என்னான்னு?" கேட்டேன். அவங்க சொன்னாங்க நார்மல் தான். அப்படின்னா பாருங்க என்னுடைய அவசரம் என்ன ஆகுமோன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு எண்ணம். எனக்குள்ள அதிகமா இருக்கிறது அவங்கள கேட்கிறேன். அப்புறம் அவங்க நார்மல் அப்படின்னு சொன்ன பிறகு தான் எனக்குள்ள இருந்த அந்த மரண பயம், அந்த பீதி அதெல்லாம் போயி நான் மனுஷனாவே அன்னைக்கு தான் ஆனேன் நான். அதுக்கப்புறமா தான் நான் என்ன பண்ணேன், சரி மீண்டும் நம்ம யூடியூப் சேனலோட ஊழியத்த செய்வோம். அப்படின்னு சொல்லி இந்த யூடியூப் சேனல் ஊழியத்த மறுபடியும் நானு செய்ய ஆரம்பிச்சேன். இதன் மூலமா இந்த சாட்சியின் மூலமா நான் உங்களுக்கு சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா, நான் கஷ்டப்பட்டேன் இல்லையா? மனவேதனைப்பட்டேன் இல்லையா? இந்த மாரி நீங்களும் ஒரு நோயினால பாதிக்கப்பட்டிருக்கலாம். மனவேதனையில இருக்கலாம். நீங்க உங்களுக்குள்ள நெறைய சிக்கல்கள் இருக்கலாம். இப்படிப்பட்ட பிரச்சனையில இருக்கிற நீங்க, இப்ப நான் எப்படி எங்க இயேசு கிறிஸ்துவ நம்பி, அவர் மூலமா நான் சுகத்த பெற்று இப்ப நல்லா இருக்கிறேன் இல்லையா? அந்த மாரி நீங்களும் உங்களுக்கு விருப்பப்பட்டா, நீங்க விரும்புனா, அந்த இயேசு கிறிஸ்துவ ஒரு முறை நம்பி பாருங்க. அவர்கிட்ட உங்க குறைகள சொல்லுங்க. அவர் உங்கள குணப்படுத்துவார். அததான் இந்த சாட்சியின் மூலமா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மனுஷனுக்கு உடல் ஆரோக்கியம் அவசியமா, அவசியம் இல்லையான்றத இந்த சின்ன காரியத்தின் மூலமா நானு தெளிவா புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. பெரியவங்கலாம் சொல்லுவாங்க, 1000 தான் காசு பணம் இருந்தாலே ஒரு மனுஷனுக்கு உடல் சுகம்ன்றது ரொம்ப அவசியம்னு. அது இந்த காரியத்தின் மூலமா தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. ஆண்டவர் ஒரு சின்ன ஒரு பாடுகள் வழியா நடத்தினாலும், ஒரு சப்ஜெக்ட்டையும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்மை விடுவிப்பார்ன்ற ஒரு சப்ஜெக்ட்டையும் எனக்கு கத்துக் குடுத்தார். இததான் அந்த சாட்சியின் மூலமா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.